10 நிமிஷம் தான். அசத்தலான ரவா பொங்கல். 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடிகனமான பாத்திரத்துல 1 ஸ்பூன் நெய் 1 கப் ரவா சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்துல 1 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி விட்டுருங்க. 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு 5 முந்திரியை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சின்ன பீஸ் இஞ்சி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் பொடிசா கட் பண்ணி சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கிட்டு ரவா அளந்த அதே கப்ல 3 கப் அளவு தண்ணி, 1 ஸ்பூன் உப்பு, சிட்டிகை மஞ்சள் தூள், நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு. ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்தோடனே லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டி விடுங்க. ஒரே டைம் ரவையை சேர்த்தீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும், கிண்டுறது கஷ்டமா இருக்கும். ரவை சேர்த்து 2 நிமிஷத்துல இந்த மாதிரி கெட்டி ஆயிடும். கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ண வேண்டாம். இந்த பதத்திலே அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சமா நெய் சேர்த்து மூடி வச்சிருங்க. சாப்பிடும்போது பதமா பக்குவமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க பொங்கலும் பதமா பக்குவமா இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லணும்.